இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பேருந்து டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலையாளிகளை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பேருந்து டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுல்தான். சுல்தான், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். அர்சினி, வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பசுபதி கோயில் திரௌபதி அம்மன் கோயில் தெருவில் வசித்து வருபவர் சங்கருடைய மகன் சிவா. இவர் ஐயம்பேட்டையிலிருந்து கண்டியூர் நோக்கி செல்லும் மினி பேருந்துல பஸ் டிரைவராக வேலை பார்த்து வருகிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று மாலை ஐயம்பேட்டை சாலை தெருவில் எப்போதும் போல மினி பேருந்தை நிறுத்திவிட்டு டிரைவர் சிவாவும் நடத்துனரும் பக்கத்துல உள்ள டீ கடைக்கு டீ குடித்துக்கிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்துட்டு இருக்கிற போது மோட்டார் சைக்கிள்ல முகமூடி அணிந்த 3 வாலிபர்கள் ஐயம்பேட்டை மெயின் ரோட்டில் ஓட்டுநர் சிவாவை அரிவாளால் தலை, கை, கால் என பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டினர். இதுல பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் சிவா சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரிழந்தார். தொடர்ந்து பொதுமக்கள் கொலையாளியை பிடிக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதனால பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாபநாசம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகவேல் மற்றும் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். அர்ச்சினி, விவரங்களுக்கு நன்றி சுல்தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.